மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒருவனுக்கு பதவி எதற்கு? மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை, சீமானின் ஆட்சியில் வாழ விரும்பாத மக்கள் எனக்கு என்ன தோக்கடிக்கிறாங்க, அப்புறம் திருப்பி நான் மந்திரியா வந்து உட்காந்துறேன். அப்படி உதாரணம் சொல்றேங்க. ஐயா அருண்ஜேட்லி நிதியமைச்சராக இருந்தார். அவர் தான் பணம் செல்லாதுன்னு சொன்னவர். அவர் 1.5 லட்சம் வாக்கில் தோத்துறாரு. ஆனால் நியமன உறுப்பினர், ராஜ்யசபா மெம்பர், மாநிலங்களவை உறுப்பினராகி அவர் மந்திரி ஆயிடுறாரு. நியமன உறுப்பினராக போய் மந்திரி ஆகி ஒரே நாளில் ராத்திரியில் பணம் செல்லாதுன்ட்டு போயிட்டார். அவர் வரக்கூடாது மந்திரின்னு சொல்லி தானே அவரை தோக்கடிச்சிருக்கு. அப்புறம் நீ வேற பக்கம் கொலை பக்கம் கூட்டிட்டு வந்து மந்திரி ஆக்கிட்டீங்கன்னா அப்புறம் மக்களாட்சி எங்கே இருக்குது? மக்களுக்கான அதிகாரம் எங்கே இருக்குது? இதை மாற்றணுங்கிறோம். இப்படி ரோட்டில் நின்று தெருவா ஓட்டு கேட்குறோம்ல, இந்த முறையை கைவிடணுங்கிறோம். அப்போ என்ன செய்யறது? திருச்சி மாநகராட்சியில் எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துடணும். சீமான் இன்னைக்கு பேசுவார், ஸ்டாலின் ஐயா இன்னைக்கு பேசுவார், அன்புமணி ஐயா இன்னைக்கு பேசுவார், அப்புறம் அடுத்த யார் தலைவர் இருக்குது, அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பேசுவார்கள், எடப்பாடி ஐயா பேசுவார். ஒரு நேரம் கொடுத்துருங்க எங்களுக்கு. அவர் விளம்பரம் பண்ணிக்கலாம். யார் பேச? மக்கள் கூடட்டும், எல்லாரும் பேசட்டும். யார் நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கிறாங்க, யார் பேசுறது நல்லா இருக்கு, அவங்களுக்கு ஓட்டை போட்டும். ஒரே நாள் முடிஞ்சு. தெருவா நான் வரும்போது யார் வீட்டில் எவ்வளோ ஓட்டு இருக்கு எல்லா கணக்கையும் எடுத்து வச்சு ராத்திரியில் இருட்டுக்களை திருட்டு கொல்லி பிடிக்கிற பயிலுக்கு மாதிரியே எண்ணி காசை கொடுத்து இந்த வேலை வேணாங்கிறேன். இப்போ எங்களால் எவ்வளோ நெரிசல், எவ்வளோ போக்குவரத்து சிரமம், எவ்வளோ மக்களுக்கு அவன் படிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த பிள்ளை இந்த நான் கத்துறது அவனை தொல்லை பண்ணுது. அங்கே வயசான பெரியவர் படுத்து கிடப்பார், நாங்கள் பேசுறது அவருக்கு எரிச்சலாக இருக்கும். இது தேவையற்ற முறைங்கிறேன், விட்டுருங்கிறேன். அப்புறம் நீ கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்டு இல்லை, பணமில்லா பரிவர்த்தனை வந்துட்டு இல்லை, சிம்பிளில் செலெக்ஷனுக்கு வந்துருன்றேன். எனக்கு இப்போ சின்னத்தை மாற்றி கொடுத்துட்டா. அதே மாதிரி திமுகவுக்கு உதயசூரியன் கிடையாது, வேறு சின்னம். அதிமுக ரெட்டலை கிடையாது, வேறு சின்னம். பாரதிய ஜனதாவுக்கு தாமரை கிடையாது, வேறு சின்னம். தேர்தல் முடிஞ்சவன போடுவேன் பாரு வழக்கு போட்டிங்க வாங்கல. இந்தியாவின் தேசிய மலர் எது? இந்தியாவின் தேசிய மலர் எது? தாமரை தெரியாதவன் இல்லை, பாடத்தில் படிக்க வச்சிருக்க. தேசிய மலரை ஒரு அரசியல் கட்சிக்கு, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எப்படி சிம்பிளா கொடுத்த? எப்படி கொடுத்த? தேசிய மலரை நீ அவர் கொடுத்துட்ட, எடு. இல்ல தேசிய விலங்கை எனக்கு சின்னமா கொடு. அதான் அங்க இருக்கிறது. எப்படி டைரக்டா கனெக்ட் ஆயிட்டனா? ஏன்னா சின்னமும் புலி, என் எண்ணமும் புலி, அவ்வளவுதான். இவர் மீட்டும் இவர் தாமரை வச்சுக்குவாரு. இவர் எங்களை வெங்காய தாமரையில் போட்ட விடுவார். இவர் நிமிஷத்துக்கு ஒரு ஆட்டம் காட்டுவார் எங்களை. சின்னத்தை அவருக்கு சின்னம் இல்லை, ஓட்டம் இல்லை. இருப்பு ஜூன் 4ஆம் தேதி பார்த்துருவோம். உனக்கு ஓட்டா எனக்கு ஓட்டான்னு பார்த்துருவோம். தம்பி நீ ஒரு ஒட்டு செடி, ஊராந்தோட்டத்தில் ஒட்டு செடி, நாளைக்கு எங்கே தூக்கி வீசுவான்னு தெரியாது. இது நானே கட்டுற கோட்டை, தமிழ் தேசிய அரசியல் கோட்டை. இங்கே செங்கல் அறுத்தது நான் தான், அடுக்குனது நான் தான், சாந்து குலைச்சது நான் தான், சித்தாளு கொத்தனாரு மேஸ்திரி எல்லாம் நான் தான். நீ அப்படி கிடையாது, ராஜா. நீ கட்டின சவத்தில் அடிக்கப்பட்ட ஆணி பிடிங்கி தூக்கி போடுவான். இந்த ஆணி தேவையில்லைன்னு நாளைக்கு தூக்கி போடுவான். போடுறானா இல்லையா? பொறுத்திருந்து பார்ப்போம். பம்பரை வேகமாக சுற்றுறதுக்கு தெரியுமில்ல, டக்குன்னு தலை சாஞ்சி எங்கே விழுகிறோம் தெரியாமல் விழுகிறது தான். நீ அப்படி சுற்றி திரியிற ராஜா. சுத்து கொஞ்ச நாள் சுத்து பார்ப்போம். ஆண்மகனாக இருந்தா நேருக்கு நேர, நெஞ்சுக்கு நெஞ்சு மோதனம்டா, நெத்திக்கு நெத்தி முட்டணும்டா. இத்தனை கூட்டணி வச்சு இந்தியாவை இவ்வளோ தூரம் ஆண்டிருக்கேன். அவ்வளோ பெரிய கொம்பாதி கொம்பன் பெரிய இவர் பிரதமர் உனக்கு ஓட்டு கேட்குறாரு. எனக்கு எவன்டா கேட்டேன்? நான் தான்டா. நானே தான். உள்துறை அமைச்சர் வரார், நிதி அமைச்சர் வரார், பிரதமர் வரார், எனக்கு எவர் வர மாட்டான், நான் தான். நீ அப்படி சரியான வீரன் தான். என் சின்னத்தை என்னோட கொடுத்து நேருக்கு நேர் நீ மோதிருக்கணும். சரியான ஆள் நீ மோதிருக்கணும். நான் வீரன், நீ சோரன். நீ ட்ரைனிங் எடுத்த போலீஸார்களாம். நான் புலிப்படையில் பயிற்சி எடுத்த புலி. நீ என்கிட்ட மோதாத. நீ சும்மா வந்து பிக்காலி ஒரு இதை வச்சுக்கிட்டு நாங்கள் தம்பி இன்னும் 2 வருஷம் தாங்குவியா தம்பி? நீ மேக்சிமம் 2026 வரை நிப்பியா? நீ கொம்பாதி கொம்பன். எங்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் இங்கே உனக்கு பின்னாடி நிற்கிறாரு. எங்கள் அம்மா தமிழிசைங்க ஒன் ஆஃப் தி கேண்டிடேட்டு. தம்பி இங்கே நான் இருக்கிற வரை இங்கே இது நான் தான் இந்த கட்சியின் தலைவன், நான் தான் லீட் எடுத்து போவேன்.
நான் என் கட்சியை ஒழிக்கிறதுலாம் பேசாத. நான் இருக்கிற வரை என் லட்சியம் இருக்கு. லட்சியம் இருக்கிற வரை என் கட்சி இருக்கும். நான் இறந்த பிறகு என் லட்சியம் இருக்கும். அந்த லட்சியம் இருக்கிற வரை கட்சி இருக்கும். சும்மா கட்சியை முடிச்சு போடுவேன், குச்சியை முடிச்சு போடுவேன். தம்பி, நீ ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நாள் ஆட்டுக்குட்டியை மேய்க்க என்னோட தான் சேர்ந்து வரணும். வேறு வழியாக கிடையாது. ஏதோ ஆடுற அதிகார திமிரில் வீரனாக இருந்தால் தனியாக வந்து சப்போர்ட் பண்ணி என்னோட கருத்தோட மோது. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் பொதுவாகத்துக்கு அண்ணாமலை உன்னை கூப்பிட்றேன், நீ வா. நீ ஒரு தொலைக்காட்சியில் நீ நான் வந்து பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லி நிரூபிச்சிடறேன். கட்சியை விட்டு போயிடுறேன். என் கட்சி எல்லாம் கட்சி நாம் நம்ம கட்சி இல்லை, நம்ம எல்லாம் பாரதிய ஜனதா. ஒரு காரணம் சொல்லு, ஒரு காரணம் சொல்லு. உடம்புல தூய தமிழ் ரத்தம் ஓடுதா? போய் முதல்ல சோதிச்சுட்டு வா. தமிழ்நாடு நோடில்லா, காவிரி இஷ்யூ நோடில்லா, டில் ஐ டெத் ப்ரௌடு கன்னடிகா. எங்கள் தமிழ்நாட்டில் உனக்கு ஓடில்லா மோடு பெருக்கோ எங்கள் கர்நாடகத்தில் பேசிட்டுக்க. நீ உனக்கு என்ன இருக்குது? இவங்க இன்னும் இந்தி சமஸ்கிருதம்னு பழைய செருப்பையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு. நாங்கள் அந்த பழைய செருப்பையே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு தெரியுமில்ல, இந்த மாதிரி பேசிக்கிட்டு வரவங்களை வச்சு வெளுக்கத்தான் இந்த பழைய செருப்பை பிஞ்ச செருப்பையை வச்சுக்கிட்டு இருக்கோம். சட்டை பண்ணி தர. நீ தமிழ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? தமிழன்னா யாருன்னு தெரியுமா உனக்கு? என் மொழி வரலாறு, என் இன வரலாறு தெரியுமா உனக்கு? படி. நீ ஐபிஎஸ் படிச்சு எழுதுனியா, பார்த்து எழுதுனியா? என்ன விளையாட்டு கட்டிக்கிட்டு தர? நீ பார்த்து ஓட்டு கட்டமா, ஜெயிச்சம்மா, ஊருக்கு போனோமா. நீ ஜெயிக்கவும் போகிறதில்ல, ஊருக்கு போக போகிறதும் இல்லை. ஆடு பார்ப்போம். என் அன்பு மக்களே, எவன் வேணாலும் ஜெயிக்கலாம் இந்த நாட்டில். ஆனால் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கக்கூடாது. செடி அவங்க தமிழ் இனத்திற்கு இல்லை, என்ன தேசிய இனத்திற்கு எதிரியவன் நல்லவன் இல்லை. அவங்க உருப்படி அழிச்சு போடுவான் நம்மளை. நம்ம உள்ளூர் வியாபாரி போட்டி தான் போடுவோம். அவர் கடையை விட நம்ம கடை தரமாக இருக்கணும், பொருள் தரமாக இருக்கணும், வியாபாரம் பண்ணணும்னு. ஆனால் வெளியூர் வியாபாரி வந்தால் நம்மளை அழிக்கணும்னு நினைப்பான். இந்த வாரம் ஒரே மீன் நம்மெல்லாம் சின்ன சின்ன குஞ்சு ஒருத்தர் போட்டி போடுவான். நம்ம அதிக இறைய சாப்பிட்டு பண்ணணும். ஆனால் ஒரு பெரிய மீன் வரும்போது நம்மளையே உணவாக சாப்பிட்ருவான். அவன் தான் ரிலையன்ஸ், ஃப்ரெஷ், அதானி, அம்பானி. அந்த மாதிரி சொல்கிறத கேளு. பெரு வணிகன் சிறு வணிகனை போட்டி போட மாட்டான், விழுங்கிடுவான். அது மாதிரி தான் இந்த இந்திய கட்சிகள் தேசிய இனங்களின் கட்சிகளை அடிச்சு போடுவான். சின்ன சின்ன கட்சிகள் நம்மளை மாதிரி தேசிய உரிமைக்கு வளர்ந்து எழுந்து வருகிற கட்சிகளை அழித்து ஒழிக்க நினைப்பான். இங்க 3 போட்டி தான் தம்பி. ஒன்று திராவிட கூட்டம், இன்னொன்று இந்திய கூட்டம், தன்மானமிக்க தமிழ் தேசிய மக்களின் கூட்டம். இது 3க்கு இடையில தான் போட்டி. அப்படிதான் நீ பார்க்கணும். 3 கூட்டணிலாம் பார்க்கக்கூடாது. கவனம் வச்சுக்க. மறக்காம மைக் சின்னத்தில் ஓட்டு போட்டு என் தம்பி ஜல்லிக்கட்டு ராசஸை வெற்றி பெற செய்யும். நன்றி, வணக்கம்.